ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். ஐநா பொதுச் செயலாளர் நிலைமையை மிகவும் உன்னிப்பாகவும் மிகுந்த கவனத்துடனும் நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்துக் கொள்ள பாகிஸ்தான், இந்திய அரசாங்கங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று ஐநா வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? அதாவது இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் நிலைமை மேலும் சீர்குலைந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஐநா சபையின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டெஃபானி டுஜாரக் அவருடைய சார்பாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு பெஹல்காம் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு, அதில் 22 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டது ஆகியவற்றை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர், அதே சமயம் 2 நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் இந்த சூழலை மேலும் மோசமாகி விடாமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் நிலைமையை ஆழ்ந்த கவலையோடு உன்னிப்பாக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்க முடியும் என்கிற ஒரு கருத்தை ஐநாவினுடைய பொதுச் செயலாளருடைய செய்தி தொடர்பாளர் தற்போது வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். எனவே சர்வதேச நாடுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள இந்த பதற்றம் மேலும் அதிகரித்து விடாமல் இருப்பதற்காக தங்களுடைய தலையீட்டை தற்போதே ஏற்படுத்த துவங்கியுள்ளது இதன் மூலம் தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.